ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சித்தர்கள் வழிபாடை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் எந்தெந்த ராசிக்காரர்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள், எந்தெந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படிங்கிறது உத்தேசமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தால் கூட சித்தர்களை உண்மையிலே வழிபட வேண்டியது யார்? அதாவது சித்தர்களை எல்லாருமே வழிபடலாம். இறைவனை பக்தி மார்க்கத்தால் மட்டுமே பிடிக்க முடியாது, கண்டிப்பாக ஞான மார்க்கத்தால் மட்டுமே பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இந்த சித்தர்கள். அடுத்த தலைமுறைகளுக்கு தேவையான அறிவுகளை, ஞானங்களை புகட்டிவிட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு பார்க்குறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவங்க மிகச்சிறந்த ரசவாதிகள், மருத்துவத்தை கண்டுபிடிச்சவங்க, ரசாயனங்களை பயன்பாட்டை சொன்னவங்க, வானசாஸ்திரங்களை கணிச்சவங்க, மூலிகைகளோட பயன்பாட்டை சொல்லுவங்க, இந்த யோக நிலைன்னு சொல்கிறோம்ல, தவம், அந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதையெல்லாம் சூத்திரங்களாக நமக்கு சொல்லிவிட்டு போனவர்கள் தான் இந்த சித்தர்கள். கோயில்களுக்கு சென்று கடவுள்களை வழிபடுவது ஒரு பக்கம் இருந்தால் கூட சித்தர்களை கண்டிப்பாக வழிபட வேண்டியவர்கள் யார்? அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அவங்க கண்டிப்பாக சித்தர்களை வழிபடணும். ஒருவருடைய ஜாதக அமைப்பை பார்க்கும்போது நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், அந்த 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் கூடியிருந்தாலே அவங்க கண்டிப்பாக சித்தர்களை தான் வழிபடணும். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தவங்க தான் பெரிய ஆராய்ச்சியாளராகவும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதாவது தன்னுடைய நலன் கருதாமல் அடுத்த சொசைட்டிக்கு உழைக்க வேண்டிய கடமையை சித்தர்கள் எப்படி காலாகாலமாக எத்தனை ஆயிரங்காலங்கள் 100 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனாங்களோ அது மாதிரி உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இதுபோல் கிரக அமைப்புகள்லாம் வந்த பிறகு, திருமணங்கள்லாம் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று வருவாய் பிரச்சனை, இல்லை இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை, இல்லை அன்றாட வாழ்க்கைக்கு போராட வேண்டிய ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில், ஒரு ராசி கட்டத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் எங்கே கூடி இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக சித்தர் வழிபாடுகளை மேற்கொள்ளணும். இது ஒரு பார்ட்டு. அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர பாதசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 கிரகங்களும் என்னென்ன நட்சத்திரத்தில் சாரத்தில் நிற்கிது அப்படின்னு மெயினாக பார்க்கணும் இல்லையா? அதுதான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, சாரம் அறியான் நூலை அறியான் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குங்கிறத பார்த்தும் பலன் சொல்லும்போது எடுக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த கேது கூறிய அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்தில் அதிகபட்ச கிரகங்கள் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கண்டிப்பாக சித்தர் வழிபாடுகளை தான் மேற்கொள்ளணும். ஓகே, இது பண்ணிக்கலாம். யார் யார் எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய சித்தர், எந்தெந்த இடங்களில் உள்ள சித்தர்களை வழிபட வேண்டியது? இப்போ சித்தர்கள்னால் 18 சித்தர்கள் தானா, இல்லை இப்போ ஒரு 50 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவிலாம் போடுறவர்களும் சித்தர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்து அறிந்தவர்கள், பல மாற்றங்களை புரிந்தவர்கள்ல. அப்போ சித்தர்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 18 சித்தர்களை மட்டுமே வழிபடுறது தான் மிகப்பெரிய சிறப்பு. அந்த 18 சித்தர்களுக்கும் சில சீடர்கள் இருப்பாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த புலிப்பாணி சித்தருங்கிறது போகருடைய சீடர், ஆனால் அவரும் ஒரு சித்தர் தானே. அந்த மாதிரி அதுபோல் சித்தர்களை வழிபடலாம். எங்கெங்கேயோ இந்த பக்திமான்களாகவும் மகான்களாகவும் சில பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவர்களை நம்ம பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் பட்டியலில் பெரிய அளவுக்கு சேர்க்க முடியாது. இப்போ சாய்பாபா, ராமலிங்க அடிகளார், ராகவேந்திரர்கள் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவர்கள் எல்லாம் மகான்கள் பட்டியலில் வருவாங்க. ஸோ அவங்கள இந்த மாதிரி 18 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் அவங்க எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் வழிபடுறதும் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதை ஒட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ மேஷராசி எடுத்துக்குவோம். இந்த மேஷராசியில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் யாருடைய ஜாதகத்திலேயாவது ஒன்றா இருந்ததுன்னா அவங்க வழிபட வேண்டிய இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய, அதாவது திருவண்ணாமலை அப்படி சுற்று வட்டார பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய இடைக்காடர் சித்தருடைய ஜீவ சமாதியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இடைக்காடருங்கிறவர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இடைக்காடருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிக்கிறது ஒரு பக்கம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பல ஜீவ சமாதிகள் ஏதோ ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரி சிக்கலில் அல்லலுற்று நிறைய இடங்களில் வழிபட முடியாத அளவுக்கு பூட்டி வச்சுருக்கிற சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் நம்ம வழிபட வேண்டி தான் போகிறோம். அங்கே போய் பூஜை புனஸ்காரங்களை பெரிய அளவுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு பண்ணக்கூடாது இல்லை. பூக்கள் வாங்கி கொடுக்கலாம், அங்கே தேவையான இடத்துல வர்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த மாதிரி இடைக்காடருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல அவரை வழிபடுவது மேஷராசியில் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள், அது சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி, 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவங்க
சென்னை அதை ஒட்டியுள்ள பகுதியில் ஏதாவது ஜீவசமாதி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. மகான்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரை நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் திருவொற்றியூர் பகுதியில் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பட்டினத்தாரோட சமாதியை நம்ம வந்து வழிபடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி சமாதிகளையும் நம்ம வழிபடலாம். அப்போ சென்னை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2க்கு மேற்பட்ட ரிஷபராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வந்து திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி ஜீவ சமாதியையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் ஜீவ சமாதியையோ வழிபடலாம். நீங்கள் என்ன கிழமையில் என்னைக்கு போய் வழிபடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா மேஷராசியில் உள்ளவங்க இடைக்காடரை பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை போகலாம். ஏன்னா மேஷராசிக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் தானே, அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா மேஷராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்கள் சுக்கிரன் இருந்தால் வெள்ளிக்கிழமை போங்க, சனி இருந்தால் சனிக்கிழமை போங்க, இந்த மாதிரி பார்த்து போக வேண்டியதான். அடுத்து மிதுன ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வழிபட வேண்டிய ஜீவசமாதி எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூரில் காகபுஜண்டரோட ஜீவசமாதியை வழிபடலாம். இந்த ஜீவசமாதிகளை தேடி கண்டுபிடிச்சி புதன்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சிறப்பு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு போக முடியலன்னா இந்த மிதுன ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களை தேர்வு செய்து அங்கே போய் வழிபடலாம். அப்படியும் இல்லாதவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய திருமூலரோட ஜீவசமாதிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதோட சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்கும் அந்த இடங்களில், அந்த திருமூலருடைய ஜீவசமாதியை தேடி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கிடைக்கும். மன உளைச்சல்லேருந்து மேக்சிமம் ஒரு நல்ல விடுதலை கிடைக்குங்கிறதுனால அந்த மிதுன ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளவர்கள் சிதம்பரத்தை தேர்வு செய்து திருமூலரை வழிபடலாம். அதேபோல் திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய காகபுஜண்டர் ஜீவசமாதியை வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் சீர்காழி சட்டநாதருடைய ஜீவசமாதி இருக்குல்ல, அந்த ஜீவசமாதியையும் வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கடகராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் எந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவசமாதியை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாகப்பட்டினத்துக்கு அவுட்டரில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி தான் வந்து கோரக்கருடைய ஜீவசமாதி. அந்த கோரக்கருடைய ஜீவசமாதியை வழிபடலாம். அதே போல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை சுற்றி அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வர்றதுனால வன்மீகர் ஜீவசமாதி இருக்கும். அந்த மாதிரி அந்த சுற்றிய நிறைய இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். அங்கே உள்ள ஜீவசமாதிகளில் ஏதோ ஒரு 18 சித்தர்களில் ஒருத்தருடைய ஜீவசமாதிகளை தேர்வு செய்து நீங்கள் வழிபடுவதும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய போகருடைய ஜீவசமாதியை வழிபடலாம். என்னைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம்ங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ராசிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் என்னென்ன கிரகங்களோ அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து வழிபடலாம். அப்படி போய் வழிபடும்போது பார்த்திங்கன்னா பழனி போகரை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா கீழே கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா புலிப்பாணி அவருடைய சீடர் புலிப்பாணி சித்தரோட ஜீவசமாதி இருக்கலாம். இந்த 2 ஜீவசமாதிகளையும் நீங்கள் வழிபட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு பலனுள்ளதாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதிகை மலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அகத்தியருடைய ஜீவசமாதியை வழிபடலாம். புதன்கிழமை அன்னைக்கும் வழிபடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கன்னி ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களை தேர்வு செய்து கூட வழிபடலாம். துலாம் ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போக முடியாதவர்கள் துலாம் ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களையும் தேர்வு செய்து வழிபடலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்னும் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்கார்ந்து மன ரீதியாக தியானம் பண்ணிங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. விருச்சிக ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறவங்க சேலத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை பக்கத்தில் அந்த மலையடி வாரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் காலங்கிநாதருடைய ஜீவசமாதி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகள் போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களை தேர்வு செய்து வழிபடுறது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா
மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை போக முடியாதவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களை தேர்வு செய்து அங்கே போய் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதேபோல் மகர ராசியில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்களும் சென்று வழிபடக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதியை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலங்கிநாதருடைய ஜீவசமாதி மலையடிவாரத்தில் இருக்குது, அங்கே சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் சென்று வழிபடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மகர ராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுக்கு உரிய நாட்களை தேர்வு செய்து போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்பத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அங்கே பல கோயில்களில் சித்தர்களுடைய ஜீவசமாதி அங்கங்கெல்லாம் இருக்கும். கும்பகோணத்தை சுற்றிய நிறைய இடங்கள்ல இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு கோயிலை தேர்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை அந்தந்த நாட்களில் வழிபட்டு வர்றது சிறப்பு. சனிக்கிழமைகளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இல்லாத பட்சத்தில் சனிக்கிழமை போக முடியலன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்குரிய நாட்களில் போய் சென்று வழிபடுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். மீனராசியில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மதுரை அல்லது மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வியாழக்கிழமை அன்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மதுரையை பொறுத்த வரைக்கும் சுந்தரானந்தரோட ஜீவசமாதி இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனியோட ஜீவசமாதி இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை சென்று நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை போக முடியலன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கு உரிய நாட்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளை தேர்வு செய்து சென்று வழிபடலாம். இது எல்லாமே இங்கங்கே தான் போய் வழிபடணுங்கிறது சிறப்பு இல்லை. நீங்கள் உங்கள் அந்த ராசி மண்டலம் உலகியல் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கும் உரிய ராசி மண்டலங்களை பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்தந்த ராசி மண்டலங்களில் உள்ள சித்தர்களோட ஜீவ சமாதியை வழிபடுவது ஒரு முன்னுரிமையாக தான் எடுத்துக்கணுமே தவிர இதுதான் நிரந்தர தீர்வுன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.